61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் மீனவர்களின் வலை மிகவும் கனமாக இருந்ததால் அதிக மீன்கள் சிக்கியிருக்கும் என்று மகிழ்ந்த அவர்களுக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது. அதில் மீன்களுக்கு பதிலாக கடலில் கொட்டப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளும் குப்பைகளும் மட்டுமே நிறைந்திருந்தன. இத பார்த்து உனக்கு வீட்டுல நிம்மதியா தூக்கம் வந்துருச்சுன்னா என்னை மறந்துடுறா, இல்லைன்னா என்னை தேடி வாடா. நான் ஒரு நாள் ராமேஸ்வரம் போகும்போது டைவிங் பண்ணோம். நிறைய எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஃபிஷஸ் இருக்கோ அதே அளவுக்கு பிளாஸ்டிக்ஸும் இருக்கு. கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட நெகிழியின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதுங்கிற உலகில அமேசான் காடுகளை நுரையீரல்ங்கிறான், பூமியின் நுரையீரல்ங்கிறான். உலகில் இருக்கிற மொத்த காடுகளும் சேர்ந்து 20 விழுக்காடு தான் உனக்கும் எனக்கும் உலக உயிர்களுக்கும் மூச்சு காற்றை தருது. பிறகு 80 விழுக்காடு மூச்சு காற்றை தருபவள் யார்? இவள் தான். இந்த பாரு, பொறுமையா பாரு. இந்த காடு வெறும் 20 விழுக்காட்டு தான் ஆக்சிஜனை உனக்கு தருவார். இந்த கடலுக்குள்ளே இருக்கிற என் அன்பு தம்பி தங்கைகளே, இதை பாருங்கள். இவதான் ப்ளூ கிரீன் ஆல்கே, தமிழ்ல நீல பச்சை பாசி. இது போல பல ஆயிரக்கணக்கான தாவரங்கள் உள்ள இருக்கு. அதுல பெரும்பங்கு இந்த நீல பச்சை பாசி. இதில் இருந்துதான், இங்க பாருங்க, இதில் இருந்துதான் அதிகப்படியான மூச்சு காற்று, உயிர் காற்று, ஆக்சிஜன் மேல வருது. இந்த 80 விழுக்காடு கடலுக்குள்ள இருந்தா வருது. நம்ம இதுவரை என்ன நினைச்சிருப்பீங்க நீங்க? நம்மளே என்ன மரம் தான், ஆலமரம், அரச மரம், இந்த காடுகள் இதுல இருந்துதான் நமக்கு மூச்சு காற்று வருதுன்னு நினைக்கிறோம். அது வெறும் 20 விழுக்காடு. ஆனால் 70 விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிற கடலுக்குள் இருந்துதான் நமக்கு இந்த மூச்சு காற்று வருது. 50 80 விழுக்காடு மூச்சு காற்றை தருகிற ஒரு பெரும்பணியை செய்வது கடல். அதில் இருக்கிற அந்த நீலப்பச்சை பாசி. இப்ப அது மாசுபடுது பாரு. இதெல்லாம் அந்த வாடி இருக்கிறது என்ன நினைக்கிற? நீலப்பச்சை பாசி. எதனால நினைக்கிற? நீ எல்லாத்தையும் கொண்டு போய் இங்க கொட்டுற, எல்லாத்தையும். அது ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வரேன். எதனால இந்த பச்சை பாசி சாகுதுன்னு? யார கொல்ற? உன்னுடைய நுரையீரலை கொல்ற, உன்னுடைய இதயத்தை கொல்ற. பாரு, நீ பாத்துக்கிட்டே வா. இப்போ இந்த நெகிழி குப்பையை பாத்துக்க, எங்க போகுது பாரு. நீ எங்கே போட்டாலும், தரையில் எங்கே போட்டாலும் இறுதியாக போய் சேர இடம் உன் தாயின் மடிதான். நல்லா கவனி, பாத்துக்க. கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்க, எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாரு.